அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி, நம்பர் 1 போலீஸ் அகாடமி இன் தமிழ்நாடு. இந்த ஷாட்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2024 கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டிகள் நடந்திருக்கும். ஆல்ரெடி நம்ம 2025 பார்த்துருந்தோம். இப்போ 2024 கொஞ்சம் பார்த்துருவோம். நமக்கு எப்போ கேள்வி கேட்பாங்க தெரியாதுல்ல. இப்போ ரீசெண்டாக நடந்த பிசி எக்ஸாம்ஸ்லையும் 2024 பேஸ் பண்ணி தான் கேட்டிருந்தாங்க கரண்ட் அஃபேர்ஸில். சரி, பார்க்கும்போது பார்க்கலாம். நடத்திய மாநிலம் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாடு. எந்தெந்த நகரத்தில் நடந்துச்சு அப்படின்னா சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர். நெக்ஸ்ட் எந்த தேதியில் நடைபெற்றது அப்படின்னு பார்த்தா 19 ஜனவரியில் ஆரம்பிச்சு 31 ஜனவரியில் வரையும் முடிஞ்சிருக்கும். அடுத்தது உருவ சின்னம் அப்படின்னு பார்க்கும்போது வீரமங்கை வேலு நாச்சியார் பெண்களின் வீரத்தை வெளிப்படுத்துவதாக தமிழ்நாடு ஒரு தீம் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த வேலு நாச்சியார் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா ஒன்று 2 கண்டுட்டு மதுரையில் ஒரு மேம்பாலத்தை திறந்திருப்பாங்க. அதற்கும் வேலு நாச்சியார் அப்படின்றத பெயர் வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் வேலூரில் காவல் பயிற்சி மையம் இருக்குது. அதாவது அந்த கிரவுண்ட் இருக்குல்ல, அந்த கிரவுண்டுக்கு வேலு நாச்சியார் அப்படின்றத பெயர் வச்சிருக்காங்க. சரிங்களா, இது ரொம்ப முக்கியமானது. இந்த ஆக்சுவலாக இந்த வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இத்தனை வாட்டி இந்த வேலு நாச்சியார் அப்படின்ற ஒரு பேர் நம்ம அவ்வளோ சீக்கிரம் நிறைய படிச்சிருக்கோம். அதனால அது நல்லா படிச்சிக்கணும், ஞாபகம் வச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் மொத்த விளையாட்டுகள் அப்படின்னு பார்க்கும்போது 28 முக்கிய விளையாட்டுகள் நடத்தியிருப்பாங்க. மொத்த விளையாட்டு வீரர்கள் எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னா 5600 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. சிறந்த மாநிலங்கள் அப்படின்போது 1வது மாநிலமாக மகாராஷ்டிரா 57 தங்கம் வின் பண்ணியிருப்பாங்க, 48 வெள்ளி, 53 வெண்கலம். 2வது தமிழ்நாடு தான். ஓகேங்களா, 38 தங்கம், 21 வெள்ளி, 39 வெண்கலம். நெக்ஸ்ட் 3வது இடம் பார்த்தீங்கன்னா ஹரியானா, 35 தங்கம், 22 வெள்ளி, 46 வெண்கலம். இதில் சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்க்கும்போது முதல் முறையாக தமிழ்நாடு கேலோ இந்தியா கேம்ஸை நடத்தியிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதுவரையும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமான கண்டென்ட். அதே மாதிரி இதே கண்டென்ட் இந்த மாதிரி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் இது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அந்த கடைசி டைமில் கரண்ட் அஃபேர்ஸ் சும்மா நீங்கள் பார்த்துட்டு போனாலே அங்கே நம்ம ஈஸியாக ஞாபகம் வந்துடும். ஓகேவா, மீண்டும் அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் சார்ட்ஸில் சந்திக்கும் முறை நன்றி, வணக்கம்.